குரு சொல்லித்தர வழிமுறைகளை செஞ்சுட்டு நம்ம பிரயாணிக்கணும். அது அடைஞ்சிட்டாங்களா அடையலையா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்குள்ள நம்ம போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம்னா அதை நம்மளால உணர முடியாது. இப்போ நான் கூப்பிட்டு உங்க பாட்டி இந்த மாதிரி உங்கள் சொந்தக்காரவங்க யாரோ ஒருத்தர் ஆன்ம விடுதலை அடையாம இருக்கிறாங்க, நீ ஆன்ம விடுதலை கொடுத்துட்டதுனால அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எது எப்படி நடக்கணுமோ அது குரு பார்த்துக்குவார். நம்ம ஒரு வழிமுறைகளை சொல்லித்தரதை செஞ்சுட்டு நம்ம பயணிக்கணும். அப்போ ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல தருணம் நமக்குள்ள மாற்றம் வரும்போது அதை உணர முடியும். அந்த உணர்ற தருணத்தை காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்போ வாழ்க்கையில எப்பயுமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கூட பிறந்த முன்னோர்கள் அனைவர்களுக்கும் ஆன்ம விடுதலை கொடுத்துட்டு அதோட அவங்க ட்ராக்கை ஒரு ட்ரெயின் தண்டவாளத்துல எப்படி ஒரு தனியா ஒரு பெட்டி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கோ அந்த மாதிரி பெட்டி மாதிரி கழட்டி விட்டாங்க. அவங்களையே நம்ம வேற வேற வடிவத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. அப்ப வாழ்க்கையில எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நீண்ட நெடிய பயணம்னா, இப்ப நான் ஒரு துறவி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஊர்லயே இருக்கிற அலைவரிசையோ இந்த ஊர்லயே இருக்கிற சக்தியை பார்த்துட்டு இங்கேயே ஆசைப்பட்டுட்டு படுத்துட்டேன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் இருந்துட்டு இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணத்தை தான் பார்க்கணும். அப்ப வாழ்க்கையில எப்பயுமே எல்லா சோகத்தையும் எல்லா இன்பத்தையும் தேக்கி வைக்காம அதை அப்படியே நடைமுறைக்கு எடுத்துட்டு வந்து செயல்படுத்திட்டு அப்படியே கடந்து ஒரு பயணமாக தான் நம்ம வாழ்க்கையை தொடரணும். வாழ்க்கையில வறுமைங்கிறதோ இன்பம்ங்கிறதோ எதுவா இருந்தாலும் பயணத்துக்குள்ளேயே நீங்க கொண்டு வர கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கடந்துருவீங்கன்னு அர்த்தம். அப்ப எப்பயுமே நமக்குள்ள இருக்கிற சோகத்தை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்ச கூடாது. அது ஒரு டிராவல் பண்ற ஒரு டிராவல் மாதிரி கடக்கணும். அப்ப கடக்க கத்துக்கும் போது பெரிய பெரிய அனுபவத்தையும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க அடைவீங்க. ஒரே திங்கக்கிழமை இல்லையே, நீங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஒரு திங்கக்கிழமை மாதிரியே மறு திங்கக்கிழமையும் இருக்காது. அப்ப ஒவ்வொரு திங்கள்லையும் ஒரு புதுமையான நமக்குள்ள அழுகை வருது, இல்ல சிரிப்பு வருது, ஒரு சேஞ்ச் இருக்கு. அப்போ ஒரே திங்கக்கிழமைக்குள்ள ஏன் இப்படி ஒரு மாற்றம் இருக்குன்னா, அப்ப திங்கள் அப்படிங்கிற வெறும் பேர் மட்டும் இல்ல, அந்த திங்களை சுத்தி ஒரு சுழற்சி இருக்கு. அப்ப அந்த சுழற்சிக்குள்ள அது மாற்றம் இருக்கு. அந்த சுழற்சிங்கிறது என்ன? பயணம். அப்ப இந்த பூமி பயணத்துல இருக்கு. அப்ப நாமளும் ஒரு பயணத்துல தான் இருக்கிறோம். பயணம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம பிறப்பு நம்மளுடைய வாழ்க்கை முடியுதுன்னு அர்த்தம். அப்ப பயணத்துல இருக்கிற ஒரு பயணி எப்படி இருக்கணும்னா பயணத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைச்சுக்கணும், தன்னுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்திக்கணும். அப்ப பயணத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனும் இதே வீட்டுக்குள்ள இதே சூழலுக்குள்ள இருக்க போறேங்கிறான். இந்த பயணங்கிறது பூமி சுழண்டுகிட்டே இருக்கு. சுழல இரவு தூக்கம் கூட ஒரே மாதிரி வராது, உணவு ஒரே மாதிரி எடுக்க முடியாது, உடை ஒரே மாதிரி இருக்காது, கணவன் மனைவியோட உறவுகள் ஒரே மாதிரி இருக்காது. அப்ப ஒரே வீட்டுல ஒரே சார்ந்த நபர்களோட ஒரு வீட்டுக்குள்ள நீ பயணிச்சுக்கிட்டே இருக்கிற. ஆனா அதே ஒரு பயணம் தான். ஒரு வீட்டுக்குள்ள காலை மாலை இரவு இப்படி எல்லாம் ஒரு டிராவல் தான். நீ எங்கேயுமே கன்னியாகுமரிக்கு போனதான் டிராவல்னு நீ நினைச்சுக்கிற. அப்படி கிடையாது. உன் ஊருக்குள்ளேயே உன் வீட்டுக்குள்ளேயே வாழ்றதே ஒரு டிராவல் தான். இது எப்படி இது டிராவலா மாறும் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டு அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. உன்னோட சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டு சொல்லலுது. அப்போ உன்னை சுத்தி இருக்கிற நட்சத்திரங்களோ, உன்னை சுத்தி இருக்கிற ராசியோ, உன்னை சுத்தி இருக்கிற பஞ்சபூதங்களோ டெய்லியும் அது ஆக்டிவா ஒரு பணியில இருந்துகிட்டே இருக்கு. அப்ப சுத்திர பூமியில தான் நீ வாழ்ற, சுத்திர பூமியில தான் நீ சாப்பிட்ற, சுத்திர பூமியில தான் உன்னுடைய வாழ்க்கையோட அத்தனை வடிவமும் இருக்கு. அப்ப நீ பயணத்துக்குரியவன்னு தெரிஞ்சுக்க மாட்ட, ஆனா உன்னை சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டு பயணமா இருக்கு. அப்ப நீயும் பயணத்துக்குரியவனா மாறினா அந்த பேக்ரவுண்டு நீயும் ஒன்னா மெர்ஜ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஞானி அந்த பேக்ரவுண்டோட மெர்ஜாவை தான் போராடுறாரு. இப்ப நாங்க திருமூலரை தேடியோ போகரை தேடியோ அகத்தியரை தேடியோ அலையல, இந்த பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிறதுக்காக தான் தேடுறோம். அப்ப எங்களுடைய நோக்கம் இந்த பயணம் எதை நோக்குதுன்னா, பூமி ஒரு பயணமா இருக்கு, பூமி ஒரு சுழற்சியா இருக்கு. அதே மாதிரி அந்த சுழற்சியோட நடக்கணும், அந்த சுழற்சியோட அகலாம அப்படியே போகணும். அப்ப பூமியோட சுழற்சியில அந்த சுழற்சியில ஒவ்வொரு ஸ்டெப்பையா வைக்கும் போது ராகு கிட்ட இருந்து கேது கிட்ட இருந்து சுக்கிரன் இருந்து நம்ம கிட்ட இருக்கிற ராசியிலிருந்து ஒருத்தன் தப்பிக்கப்படுறான், ஒருத்தன் துன்பத்திலிருந்து தப்பிக்கப்படுறான், ஒருத்தன் பாதுகாக்கப்படுறான், ஒருத்தன் இன்பத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு அந்த வாழ்வை அந்த செயலை ஒரு சராசரி மனிதன் வார்த்தையால சொல்லிக்கொண்டே இருக்கிறான். பல ஆண்டுகளா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தெருக்கள்ல எத்தனையோ இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டுக்கிட்டே இருவீங்க, மரணம் இல்லாத பெருவாழ்வு,
மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிற வார்த்தை உங்கள்கிட்ட ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை சொல்ற எந்த மனிதனும் கிடைக்கல. காரணம், அவன் அந்த மரணம் இல்லாத பெருவாளுங்கிற வார்த்தையை தான் சொன்னான கொஞ்சம், அதுக்கு அந்த வேலையை செய்யல. வேலை செய்யணும். மரணம் இல்லாத பெருவாழ்வுனா அது என்ன அப்படிங்கிறது. அப்ப அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை யார் இருக்கிறா அப்படின்னா, உயர்ந்த ஒளியா, உயர்ந்த செயலா, உயர்ந்த காற்றா, அதுதான் பயணத்தில் இருக்குதுங்கிறான். அதனாலதான் இந்தியாவில் பண்டைய காலத்திலிருந்து நம்ம தேசத்துல என்ன பெருமை தெரியுங்களா? ஒரு ஞானி, ஒரு துறவி ஒரு இடத்துல இருக்க மாட்டான். இந்த டிராவல், இதை நிறைய பேரால அனலைஸ் பண்ண முடியாது. இது நிறைய பேரால அப்சர்வ் பண்ண முடியாது. அப்சர்வ் பண்றதுக்கு நீங்களாம் அப்சர்வ் பண்ணணும். எதுக்காக பண்டைய காலத்துல ஒரே ஒரு வேட்டி, ஒரே ஒரு துண்டு, ஒரே ஒரு கோமணத்தோட பல ஊர்களுக்கு ஒரு சிவனடியார் நடந்துகிட்டே இருப்பான். சாப்பாட்டை பத்தி, காசை பத்தி, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த பூமி சுழலுது இல்ல, இந்த சுழற்சியோட மிங்கிள் ஆகணுங்கிறதா அவனோட டார்கெட். அப்ப அந்த பயணம் வெளிமுகமா பார்க்கும்போது நம்ம ஊர்ல பார்ப்போம், ஒருத்தர் காவி வெட்டி கட்டிக்கிட்டு உத்தராட்சம் போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போவார். அப்ப ஒரு பெரிய அம்மா, வயசான அம்மா களை வெட்டுது, 5 ஏக்கருக்கு சொந்தக்காரது. அந்த தாய் பார்க்குது, சாமியார் பாவம் இப்படி நடந்து போறாரு, எங்க போவாரு? படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, இப்படி சுத்துறாரு அப்படின்னு நினைச்சு மேல வானத்தை பார்த்துச்சு. பரவாயில்ல, கடவுள் பாரு நமக்கு இவ்வளவு பெரிய இடத்த கொடுத்துருக்குறான், சாப்பிட்றதுக்கு கஞ்சி கிஞ்சி கொடுத்துருக்குறான், பணத்தையோ காதுலையோ கழுத்துலையோ போட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்குறான். நம்மளுடைய வாழ்க்கையை பாரு, இப்போ அவர் வாழ்க்கையும் பாரு, எல்லாம் பாரியா எப்படி இருக்கிறாங்க, ஒழுங்கா கலையை வெட்டுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த திருப்பி கலையை வெட்டுறாங்க. ஆனா வாழ்க்கையில அந்த சிவனடியார் அங்கிருந்து இவங்களை பார்க்கறான். வாழ்க்கையில ஒரு பெரிய சுழற்சி, பெரிய ஏக்கம், பெரிய சக்தி, பெரிய ஆறா, பெரிய அலைவரிசை, பெரிய ஒளி பிளம்புகள், இந்த பூமி, இந்த ஆகாயம் எவ்வளோ வடிவத்துல சுழற்சியா இருக்கு. அதை தெரியாம கடலையும் உளுந்தையும் பயிரையும் பயிரிட்டு சாப்பிட்டு வாழ்ந்து 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 செத்து போயிட்டே இருக்கானே மனிதன். எப்ப சுழற்சியை பார்ப்பான்? எப்ப இப்படி இருப்பான்? அட பாவியலா அப்படின்னு அவன் இங்க பேசிக்கிட்டு அவன் நடந்து போயிட்டே இருக்கான். இதான் நடந்துகிட்டே இருக்கு காலங்காலமா. இப்ப நான் வர்றேன், நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், சுழற்சியை பார்க்காம விட்டுறாதீங்கப்பா. வாழ்றது பெரிய சாதனை கிடையாது, சோறு திங்கிறது பெரிய சாதனை கிடையாது, உடை போட்டுக்கிறது பெரிய சாதனை கிடையாது. ஆனா வாழ்க்கையில ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், 60 ஆண்டுகள் ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ற, அந்த வீடை தாங்கி பிடிக்கிறது எது? அந்த பேஸ் எது? இந்த பூமி. இந்த பூமியையா நீ உணர முடியலன்னா நீ என்ன? பூமியை உணர்ந்தவன்டா சாமின்னு சொல்றாங்க. பேஸ் எது? உனக்கு வாழ்க்கை கொடுத்தது உன் தாய் தந்தைங்கிறல்ல, அதே மாதிரி பேஸ். நம்ம இந்த ஊர்ல வாழ்றோம், இந்த தரம் சமமா இருக்கு. இந்த தரம் ஏன் சமமா இருக்கு? ஏன் சமமா இருக்கு? இந்த தரம் தாங்கி நிக்குதே நம்மள. என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கோமா? பார்த்திருக்கோமா? அப்ப வாழ்க்கையில பயணம். அதனாலதான் ஞானிகளை உள் உணர்வா அது உணர்த்தும். ஒரு இடத்துல இருக்காத, பயணம் பண்ணு. ராமேஸ்வரம் போ, குற்றாலம் போ, கொடைக்கானல் போ, மூணாறு போ, காசிக்கு போ, கங்கைக்கு போ, இப்படி பயணிச்சுக்கிட்டே இரு. ஏன் பிட்டா லூசா? இல்ல, இந்த உலகமும் பயணத்துல இருக்கு, நீயும் பயணத்துல இருக்க. ஒரு நாள் அந்த பயணத்தை தெரிஞ்சுக்கிட்டனா நீ நடக்கவே மாட்ட, அப்படியே ஆனந்தமா உட்காந்துக்குவ. புரியுதுங்களா? அப்ப அதான் தன்னை உணர்றது. அப்ப உணர்ந்துட்டா நடக்கவே மாட்டான், அது போக மாட்டான், டிராவலே பண்ண மாட்டான், அப்படியே அமைதியாயிடுவான். சமயத்துல வெகு சிலர் அந்த பயணத்திலே இருப்பான். ஏன் பயணத்துல இருப்பான்னா, அவன் உங்களுக்கு மெசேஜ் கொடுப்பான், நான் டிராவலுக்குரியவன், நான் பயணத்துக்குரியவன், என்ன பயணத்துக்குரியவன், டிராவலுக்குரியவன் சிவனடியார் சாமின்னு சொல்லி ஏமாந்து பெறாத. நானே பூமியோட சுழற்சியாக இருக்கிறேன், பூமி சுழற்சியை நீ பார்க்க முடியாது, கைகால் முளைத்த மனிதனாக என்னை பார், என்னை பார். இரவு இங்க இருப்பேன், அடுத்த இன்னும் 2 மணி நேரத்துல எங்க இருப்பேன்னு தெரியாது, அடுத்த இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு எங்க இருப்பேன்னு தெரியாது. பைத்தியமா? குரு பைத்தியமா? கடவுள் பைத்தியமா? இல்ல இடத்தோட பைத்தியமா? இல்ல சக்தியை பெறணும்னு பைத்தியமா? இல்ல, சுழற்சி. இந்த அலைவரிசை, இந்த சீர்தோசன நிலை, அடுத்த ஊர்ல வேற சீர்தோசன நிலை இருக்கும். இந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு ஒரு சீர்தோசனம் இருக்கு, அடுத்த ஊருக்கு ஒரு சீர்தோசனம் இருக்கு. உன்னோட வாழ்க்கையில
நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேரும் லைஃப்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. உங்க மகன் என்ன சீர்தோஷண நிலையில இப்ப வளர்றான், அதை மட்டும் சொல்லுங்க. உங்க மக என்ன சீர்தோஷண நிலையில இப்ப வளர்றா, அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன சீர்தோஷண நிலையில இப்ப இருக்கிறீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல வேண்டாம். எம்பிபிஎஸ் படிச்ச, எம்டி படிச்ச ஒரு மருத்துவரை சொல்லுங்க. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, இத சொல்றா உன் கவட்டியில பூந்து வர்றேன்பாங்க. சொல்லுங்க. சொல்ல முடியுமா? அப்ப தான் வாழ்ற இடத்துல என்ன சீர்தோஷணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியங்கிற மாதிரி, நமக்குள்ள என்ன சீர்தோஷனமா நம்ம வளர்றோம். ஒரு குழந்தை சில்னஸ் தன்மையில, ஒருத்தருக்கு சைனஸ் இருக்குல்ல, அப்ப சைனஸ் ஏன் வந்துச்சு? அப்ப சைனஸ்குள்ள ஒருத்தர் குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தையோட சீர்தோஷனம் என்ன மாதிரி சீர்தோஷனத்துல அந்த குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை எப்படி வளருதுங்கிறத கண்டுபிடிக்கணும்ல. அப்ப இதுவே நமக்கு தெரியும். நம்மளாம் எப்படி தெரியுங்களா, இங்க இருக்கிற எல்லா பேருமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கும். வெறும் நம்பிக்கை தான். இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. புரியுதுங்களா? உழுவுறவன் ஒருத்தன், நடுறவன் ஒருத்தன், களப்பறிக்கிற ஒருத்தன், மருந்தடிக்கிறவன் ஒருத்தன், அறுப்பு இருக்கிறவன் ஒருத்தன், அதை அடிக்கிறவன் ஒருத்தன், அதை காய வைக்கிறவன் ஒருத்தன், அரைக்கிறவன் ஒருத்தன், கடைசியா நம்ம தட்டுல சோறு திங்கிறவன் நம்ம. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? இவ்வளவு பேர்த்தையும் நம்ம யோசிக்கவே கூடாது, நாம சோறு திங்கிறத மட்டும் தான் யோசிக்கணும்னு நினைக்கிறோம். புரியுதுங்களா? இதான் பேக்ரவுண்டு. அப்ப ஒரு சாப்பாடு வருதுன்னா 25 பேர் 30 பேர்த்த கடந்து வருது. அது அப்ப நீ உருவாகுறன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பேக்ரவுண்டு பின்னாடி ஒரு ஏங்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கு பின்னாடியும் ஒரு சுழற்சியும் ஒரு சீர்தோஷண நிலை இருக்கு. இப்ப உனக்குள்ள ஒரு சீர்தோஷணம் இருக்கு. அதுலதான் உன் உயிரும் உன் உடலும் என்ன மாதிரி ஃபார்முலாவில் மாறுங்கிறத வச்சு சொல்ல முடியும். தியானம் கொடுக்கறதோ தியானம் கற்றுக் கொடுக்கறதோ முக்கியம் இல்லை. உன்னுடைய உடலுடைய சீர்தோஷணத்தையும் உன் உயிரோடைய செயலையும் பார்த்து தான் பண்ண முடியும். இப்ப அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வறுமை இருக்குல்ல, இந்த வறுமையில அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சென்ற காலம்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியோ 6 மாசத்துக்கு முன்னாடியோ இவ்வளவு பெரிய வறுமைகள் இவ்வளவு இருந்திருக்கும், இவ்வளவு பெருசா இருந்திருக்காது. அப்ப ஒரு ராகு மாறுதுன்னா அந்த ராகோட சீர்தோஷண நிலை டோட்டலா மாறும். அப்ப உடலுக்குள்ள ராகு தன்மை இருக்கு. அப்ப அந்த ராகு தன்மை அந்த சீர்தோஷண நிலை மாறும்போது என்ன ஆகும்னா, அது இவர் என்ன பேசினாலும் அது உயிரா இருக்காது, அது ஒருத்தர் ஈர்க்காது. ஒருத்தருக்கு இப்ப நீ ஒரு வேலை செய்றீங்க, இப்படி ஒரு சின்ன அந்த குச்சியை எடுத்து அங்க வச்சா கூட அந்த வச்ச ஸ்டைல் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீஸ்ல உங்களுக்கு இன்கிரிமெண்ட் போடலாம். அதே இதை உங்களுக்கு டைம் அந்த சீர்தோஷனம் சரியா இல்லைன்னு வச்சுக்கல, இந்த குச்சியை கொண்டு அங்க வச்சீங்கன்னா அதை பார்த்துட்டு யாரு எந்த எரும மாடு அங்க வச்சு சென்றுவாங்க. அப்ப வாழ்க்கையில ஒண்ணு மட்டும்தான், உங்க உடல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாத கணக்காகவும் ஒரு சீர்தோஷனம் உடலுக்குள்ள கசியும், உடலுக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை கண்டுபிடிக்க முடியாது. அதுலதான் நமக்குள்ள நோயோ நமக்குள்ள அன்போ நமக்குள்ள அந்த ஒவ்வொரு தருணமும் நடக்கிறது. இதுதான் நம்ம பண்டைய காலத்து பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோள்கள் கிரகங்கள் வானத்தை பாக்குறாங்க, இல்லைன்னா நோட்டை வச்சுக்கிட்டு பஞ்சாங்கம் நோட்டை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ராகு கேது சுக்கிரன் புதன் செவ்வாய் எல்லாமே உடல்ல இருக்கு. அப்ப உடலுக்குள்ள ஒவ்வொரு கிரகத்தோட தன்மையையும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்ப ராகோட தன்மை ரிஃப்ளெக்ஷன் ஆகும், கேதுவோட தன்மை ரிஃப்ளெக்ஷன் ஆகும், சூரியனோட தன்மை ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்ப சும்மா சொன்னாங்களா? சூரியன் உச்சத்துல இருந்தா நீ கவர்மெண்ட் வேலைக்கு போவ, இல்ல சந்திரன் உச்சத்துல இருந்தா நீ பார்க்க தேவதை மாதிரி இருப்ப, சுக்கிர திசையில உனக்கான செயல் வேற மாதிரி இருக்கும், குருவுல இந்த மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் உனக்கு எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? எதுக்கு வடிவமைப்பு பண்ணி வச்சிருக்காங்க? எத்தனையோ இந்தியாவில் மோசமான அரசியல் கட்சி தலைவர்களும் மோசமான தொழிலதிபர்களும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களே குற்றம் பண்ணியும். அதுக்கு காரணம் அவங்க நோட்ல இருக்கிற கோள்கள் கிரகம் உச்சத்துல இல்ல, அவங்க உடல்லே கிரகம் உச்சத்துல இருக்கு. ஒருத்தனுக்கு குரு உச்சங்கிறது நோட்ல இல்ல, அவன் உடல்ல. ஒருத்தனுக்கு குரு ஒரு குருவோடைய அந்த நிறைய பேர் இப்ப டிவில எல்லாம் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, நிறைய ஒரு ஒரு 2-3 நடிகர்களையோ தொழிலதிபர்களோ சொல்லுவாங்க, அவங்களுக்கு ராஜ யோகம் இருக்குங்க, அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குங்க, திடீர்னு அந்த அதிர்ஷ்டத்துல அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா திடீர் அதிர்ஷ்டம் நோட்ல கிடையாது, உடலுக்குள்ள.
அப்ப அவனை சுத்தி இருக்கிற அந்த பேக்ரவுண்டு, அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய, அவன் சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா பெருசா மாறும். இதெல்லாம் நம்மளால உணர முடியும். அப்ப நம்மளுடைய வறுமை யாரோ நினைக்கிறீங்க, அந்த 9 கோளோட தன்மையும் உடலுக்குள்ள இருக்கிறது சரியா இல்லை. அப்ப சரியா இல்லாத போது நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன்னுடைய வார்த்தைய உன் மகனே உதாசனப்படுத்திட்டு போயிடுறான், உன் மகளே உதாசனப்படுத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கு காரணம் அந்த வார்த்தை கிட்ட சக்தி இல்லை, பொலிவு இல்லை, பொலிவிழந்து நிக்குது. அப்ப மகனை, மகளை, மனைவிய இம்பாக்டா உன்னால கவர முடியல, உன்னால ஈர்த்து வச்சுக்க முடியலன்னா கோள்கள் உள்ள சரியா இல்லப்பா, உள்ள இருக்கிற தன்மைகள் சரியா இல்லப்பா. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப உடலுக்குள்ள 9 கோளும் உடல்ல தான் இருக்கு, 27 நட்சத்திரத்துல நட்சத்திரமும் உள்ளதா இருக்கு, பஞ்சபூதங்களும் உள்ளதா இருக்கு. அப்ப இதுகெல்லாம் தன்மை, இது எல்லா வடிவத்தை சேர்ந்தது தான் ஒரு உடல், ஒரு உயிர். அப்ப இதுல எதெல்லாம் நல்லா இருக்கோ அவனுக்கு நல்ல வாழ்க்கை ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, எதெல்லாம் சரியா இல்லையோ அவன் வாழ்க்கை மோசமா மாறப்படும். இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். இப்ப இதுதான் ஒரு குரு அனலைஸ் பண்ணான். அப்ப ஒரு குரு நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, ஏதாவது ஞானி கையில நோட்டை எடுத்து ஜாதகம் பாக்குறானா, ஏதாவது ஒரு ஞானி நியூமராலஜி பாக்குறானா, ஏதாவது ஞானி 7, 8, 9 இந்த மாதிரி நம்பரை ஏதாவது சொல்லி தரானா, பஞ்சாங்கத்தை கையில் எடுக்கிறானா, ஏதாவது ராகு காலம் யமகண்டத்துல ஏதாவது பார்த்து என்னைக்காவது ஒரு வகுப்பு ராகு கால யமகண்ட பார்த்து நான் வச்சிருக்கேனா, நல்ல நேரம் பார்த்து வச்சிருக்கிறேனா சொல்லுங்க. ராவுகால யமகண்டன்னு ஒண்ணுக்கு இருக்கானே எனக்கெல்லாம் தெரியாது. எப்படி இந்த அசாத்தியமான செயல் சொல்லுங்க. ஊரே ஓடுறான் அஷ்டமியை கண்டு, நவமியை கண்டு. அஷ்டமி நவமி எப்படா வரும்னு காத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்ப வாழ்க்கையில ஒண்ணு முக்கியமான, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உனக்குள்ள இருந்து பல பொருள் ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அதை வச்சுதான் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. அப்போ ஒரு ஞானி உங்களை பார்க்கறாரு, நீங்க வறுமையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அப்படியே ஒரு லைட்டு, ஒரு குண்டு பல்புல சின்ன சின்ன சீரியல் பல்பு இருக்குல்ல, அப்படியே உங்களை பார்ப்பாரு. 100கணக்கான பல்பு தான் நீங்க, அதுல பார்த்தா பல பல்புகள் எரியவே இல்லை, வெகு சில பல்பு எரியுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க வாழ்க்கையில 30-35 ஆண்டுகளா இருட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, கொஞ்சோண்டு வெளிச்சத்தினால உயிர் வாழ்றீங்க. அப்ப அதுக்கு காரணம் அந்த எலக்ட்ரீஷியனா இருக்கிறவருக்கு தான் தெரியும். ஏன்பா மின்சாரம் கரெக்டா கொடுக்குறோம், ஏன் இந்த பல்ப் எரியல அப்படின்னா, பல்பு எரியறதுக்கு, எரியாம இருக்கிறதுக்கு காரணம் மின்சாரம் வரலன்னு தானே அர்த்தம். அப்ப மின்சாரமா இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஒரு ஆளை, எலக்ட்ரீஷியனை உங்களை பார்த்துட்டு ஏன் அங்க லைட் எரியல அப்படின்னு என்ன கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அப்ப உங்ககிட்ட அது பதில் இல்லை, புரியுங்களா, உங்ககிட்ட பதில் இல்லை. அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த லைட்டு எரியாததுக்கு காரணத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லைட்டை எரிய வைக்கணுங்கிறத தாண்டி இருக்கிற லைட் இருக்குல்ல அந்த லைட்டையும் பீஸ் ஆகிடக்கூடாது. அடுத்தது இவருக்கு அந்த லைட்டை கொண்டு வர்ற வரைக்கும் இவரை ரெக்கவரியா அப்படி கூட்டிட்டு போகணும் பைய அப்படிங்கிறத பாக்குறாரு. புரியுங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வடிவத்தை யாராலையும் அவ்வளவு சாமானியமா கண்டுபிடிக்க முடியாதுங்க. இந்த உலகத்திலே அதான் சொல்றேன், இந்த உலகத்துல யாராலையும் சூரியன் சந்திரன் ஆராய்ச்சி பண்றது இல்ல. ஒரு மனிதன் உடலுக்குள்ள அவ்வளவு பெரிய செயல் வடிவம் இருக்கு. ஒரு மனிதனுடைய துன்பத்தை என்னன்னு இங்க சயின்ஸ் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆள் இல்லை, ஒரு துன்பத்தை ஆய்வு பண்றதுக்கு கூட ஆள் இல்லை. நிலவை ஆய்வு பண்றதுக்கு எவனோ இருக்கிறான். ஒரு மனிதன் ஏன்டா அழுகிறான், ஏன்டா என்னடா கருமானா என்ன, இதை எவன் ஆய்வு பண்ணுவான், இதை எவனால ஆய்வு பண்ண முடியும்? நிலவை ஆய்வு பண்றது உங்க குழந்தைய என் குழந்தைய போய் ஆய்வு பண்றது பெரிய விசேஷம் இல்லைங்க. ஊர்ல லோக்கல்ல 40 ஆண்டுகளா 50 ஆண்டுகளா ஒரு அம்மா அழுதுகிட்டே இருக்கிறா. அந்த அம்மாட்ட போய் கூப்பிட்டு, என்னம்மா கருமாங்க, கருமாவா, ஆமா உள், அப்புறம் என்னம்மா வேற பித்திருக்கள் சாபம், வேற இந்த ராகுவோட தோஷம், வேற பெண் சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆராய்ச்சியா என்ன இருக்கு, இதுக்கு என்ன இருக்கு? அததான் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு, ஒருத்தர் உணர்றாரு. அப்ப ஊர் முழுக்க, நகரம் முழுக்க எங்களுடைய பயணத்துல பல்வேறுபட்டவங்களை ஆராய்ச்சியா தான் பாக்குறோம். ஒரு 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 பொருளை எப்படி ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஆராய்ச்சியா ஆய்வா தான் நாங்க பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப இந்த பொருள் ஏன், சில பொருள் லைட்டு 108 லைட்டு எரியுது பல்பு, சில பல்பு எரியல, ஏன் எரியுது ஏன் எரியல அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிகள் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு, நமக்குள்ள ஒரு வடிவம் போய்கிட்டே இருக்கு. இது ரொம்ப முக்கியமான
ஒரு சூழல்னு நான் உங்கள்கிட்ட நான் சொல்ல நினைக்கிறேன். அப்ப வாழ்க்கையில ஒரு பயணம் அப்படிங்கிறது இந்த சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டு இதெல்லாம் ரொம்ப கவனிக்கிறது கத்துக்கணும். இப்ப ஒரு டீட்டெயிலிங் வேணும். ஒரு குருன்னா கும்பிடுறது, குருவோட குரலை கேட்கறது அப்படி இல்லை. அந்த குருவை ஆய்வு பண்ணணும். அப்ப ஆய்வு பண்ணும்போது உனக்குள்ளேயே ஒரு பெரிய வடிவம் மாறுனா அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நம்மளுடைய வறுமைய ஏதோ ஒரு காரணம் இல்லாம இந்த வறுமை இல்ல அப்படிங்கறத அசைக்க முடியாம நீ ஆய்வு பண்ணனா நீ வேற மாதிரி ஒரு ஆள்னு அர்த்தம். கண்டிப்பா சொல்றேன், உன்னுடைய வறுமைக்கு இந்த பேக்ரவுண்ட் ஒரு காரணம்னு நீ நினைக்கிறல்ல, நீயும் ஒரு காரணங்கிறத உன்னால அறிய முடியும். ஒரு நாள் அதை அறிவ. அன்னைக்கு அதோடைய சூழல்கள் எல்லாம் நீ விவாதிக்க மாட்ட. எங்கெங்கெல்லாம் அந்த பேக்ரவுண்ட்ல சரியில்லாம போனுச்சோ அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு அடுத்தது உன்னுடைய விஷயம் அப்படிமா இருக்கும். அடுத்த பிறப்பு அந்த மாதிரி தவறு இல்லாம அடுத்த பிறப்பே இல்லாததுக்கு ஒரு வேலை பார்ப்பேன். இப்ப ஒவ்வொருத்தரும் நாங்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இதே மாதிரி பல்ப் எரியல, இதே மாதிரி அழுக, இதே மாதிரி கண்ணீர், இதே மாதிரி வேதனை சுத்தி தெரிந்தோம், புலம்புனோம். கடவுளை, குருவை, உறவை, தாய, தகப்பனை, நண்பனை, தொழில, எங்களை எல்லாத்தையும் மானாங்கண்ணியா திட்டி தீர்த்தோம். என்னடா வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை. ஒரு நாள் இதை உணர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சோன்னே அதை உணர 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 அடுத்த முறை நம்ம என்னன்னா நாம் என்னென்னலாம் செஞ்சோமோ அதெல்லாம் நமக்குள்ள தெரிய வரும். அப்ப தெரியும் போது நம்ம வாழ்க்கையில கேர்லெஸ்ஸா பொறுப்பு இல்லாம எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், எப்படியெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறது உணர்ந்துக்கிட்டு நாம அடுத்து என்னமா பண்றோம், என்ன மாதிரி ஆளுங்க என்ன பண்றோம்னா இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த பிறப்பிலிருந்து ரொம்ப லாபகரமா எப்படி விடுபடுறது, இதுல இருந்து லாபகரமா விடுபட்டறணும், மாட்டிக்க கூடாது அப்படிதான் கண்டுபிடிச்சோம். ஆகா இது ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப அடுத்த முறையும் வாழ்க்கையில இன்றைய நடிகன், இன்றைய அரசியல் கட்சி தலைவன் நாளைக்கு பிச்சைக்காரனா சுத்துவான் ரோட்ல. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ரோட்ல பிச்சை எடுப்பான், தெரியாது. அவ்வளவு பெரிய வறுமைய சந்திச்சே தீருவான். இன்னைக்கு சல்லாசம், இன்னைக்கு பாரு, இன்னைக்கு பீரு, நாளைக்கு ரோட்ல நிப்பான். ஒரு டம்ளர் தண்ணிக்காக ரோட்ல நிப்பான். தெரியாது அன்னைக்கு அவனுக்கு தெரியாது, அதோட சூழல் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா நான் அடுத்த பிறப்புல அவன் அழுவான் பாருங்க. அப்ப அத ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு அவன் பார்த்துட்டான்ல, அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும். அப்ப ஒரு முழு பிறப்ப மாயையாலே கழித்த ஒருத்தன் அடுத்த பிறப்பு எடுத்து அழுதுகிட்டே இருக்கிறான். அப்ப அவர் இவன் ஏன் இப்படி அழுகிறாங்கிறத தெரிஞ்சுட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி உடனே தீர்வு கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு, எப்படி கொடுக்க முடியும். அப்ப அவனுக்கு ஒரு உயர்ந்த பெரியவர் இவன் செஞ்ச தப்புக்காக இந்த மாதிரி இவன் அழுவான்னு அந்த பெரியவரே எழுதி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறார். அந்த பெரியவர் எழுதினத ஒரு சிறியவர் நான் எப்படி மாற்ற முடியும், எப்படி மாற்ற முடியும். அப்ப அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அப்ப என்ன ஆல்டர்னேட்டிவ்னா முதல்ல நான் தப்பு செஞ்சேங்கிறத ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் உணர வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க ஜாதிக்கு போராடக்கூடாது, ஜாதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் ஒண்ணு. ரெண்டாவது, ஜாதிக்கு கீழே இருக்கிறவனுக்கு மேல இருக்கிற ஜாதி ஒருத்தன் நம்மளை எதுக்குறாங்கிறது முக்கியம் இல்ல, அவன் எதுக்குறதுக்கு நீயும் ஒரு காரணமா இருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தேசத்துக்குள்ள எவனுமே போராடுறான கொஞ்சிய அந்த பிரச்சனைக்கு முழுமையான காரணம் வேற ஒண்ணு இருக்குங்கிறது தெரியல. புரியுதுங்களா? பிரபஞ்சம் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள இந்த தேசத்துக்குலாம் என்னைக்கோ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கோம். இங்கிலாந்துக்காரன 2 மண்டையில தட்டி தட்டி தூக்கி போடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம் ஆகுமா? இந்த உலகம் முழுக்க இவ்வளவு செயல் நடக்குது. கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சாம்ராஜ்யத்தையும் அழிச்சு போறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? ஏன் அழிக்க மாட்டுது? ஏன் செயல் வடிவம் பண்ண மாட்டுது? அது அப்படியெல்லாம் செயல் கூடாதுங்கிறதுக்காக தான் அது. அப்ப அதெல்லாம் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் என்னன்னா தன்னை தான் செஞ்சதை தானே பார்க்கறது, தான் செஞ்ச பிழைய தானே சரி செய்யறது. அப்ப லாபகரமா அந்த செஞ்ச தவறுல இருந்து விடுபடுறது. வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் செஞ்ச தவற நானே பார்த்தேன். என் வாழ்க்கையில இப்ப நான் எங்க படிக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு நானே பார்த்தேன். நான் எங்க அழுதேன், அப்ப அதுக்கு என்ன காரணங்கிறத நானே பார்த்தேன்.
அப்ப என்னுடைய வாழ்க்கையில நடந்த தவறுகளுக்கெல்லாம் பிரதானமா நான் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கிறேன். அப்ப என்னுடைய லைஃபை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப நான் தான் சொன்னேன், வறுமை, கண்ணீர் இதெல்லாம் எதுக்குன்னா, உன் வீட்டை நீயே சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி உன்னை நீயே புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. இந்த மாதிரி ஒரு நல்ல தருணத்தை விட்டுறாத, இந்த மாதிரி நல்ல சூழலை விட்டுறாதுன்னு தான் போன இடங்கள் எல்லா இடத்துலையும் வறுமையை பத்தி ரொம்ப உயர்வா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நிறைய பேருக்கு கேட்கலாம், இவ்வளவு பெரிய வறுமையில, இவ்வளவு பெரிய கண்ணீர் துளியில நாம அழுகிறோம், ஆனா குரு இதுதான் ரொம்ப பெருமைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாருன்னு நினைக்கலாம். அதுக்கு காரணம், உன்னை சரி செய்யறதுக்கு, உன்னை சரியா பாத்துக்கிறதுக்கு, உன்னை சரியா வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க அம்மா உன்னை வளர்த்திருக்கிறா, உங்க அப்பா உன்னை வளர்த்திருக்கிறாங்க, உன் உறவுகள் உன்னை வளர்த்திருக்கு, இந்த சமூகம் வளர்த்திருக்கு. என்னைக்காவது உன்னை நீயே வளர்த்திருக்கியா? ஒவ்வொருத்தனும் இன்னொருத்தனை தேடுறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நீ வளர்த்து பாரு. இந்த உலகத்திலே தலை சிறந்தது என்னன்னா, தன்னை தானே வளர்க்கணும். அதான்டா காட்டுல இருக்கிற மரங்கள்லாம், காட்டுல இருக்கிற மரங்கள்லாம் எட்டி பாருங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் குடத்தை தண்ணி தூக்கிட்டு வந்து இந்த மரத்தை வளர்த்தாங்களா? சொல்லுங்க. இந்த மரத்தை, இங்க ஒரு மரம் இருக்கிற அரச மரம், இதை வளர்த்தாங்களா? வளர்த்திருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மரம் எப்படி தன்னையே தான் வளர்த்துக்குச்சு? அதனாலதான் ரொம்ப வீரியமா நிக்குது. இங்க இருக்கிற யாரும் யாராலையும் வளர்க்கப்படக்கூடாது. உங்களை நீங்களே வளர்க்கணும். அந்த மாதிரி ஒரு தருணம் வந்தா மட்டும்தான் நீ உயர்ந்தவன், நீ வரலாறு. அதான் சூழல். அப்ப தன்னையே தான் வளர்க்கறது அப்படின்னா என்ன மாதிரின்னா, தான் தப்பு செஞ்சிடாம தானே தன்னை வளர்த்தாதான் தெரிய முடியும். அப்ப நீங்க ஒவ்வொரு நிமிடமும் இது தப்பா போயிடக்கூடாது, இது சரியா இருக்கணும்னு உங்களை நீங்க வளர்த்தாதான் சரியா இருக்கும். உங்க அம்மா வளர்க்கும் போது என்ன பண்றீங்க? உங்க அம்மாவுக்கு தெரியாம 2 தப்பை பண்ணிட்டு உங்க அம்மாட்ட பொய்ய சொல்றீங்க. உங்க அப்பா உங்களை வளர்க்கிறாரு, உங்க அப்பாவுக்கு தெரியாம 2 பொய்ய சொல்றீங்க. உங்க மனைவி உங்களை வளர்க்குறாங்க, தன்னுடைய சோகத்தை, தன்னுடைய எல்லாத்தையும் உள்ள புதைச்சிக்கிட்டு உங்களுக்காக தியாகம் பண்ணி நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்க என்ன பண்றீங்க? பொய்ய சொல்லிடுறீங்க. அப்போ உங்க நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர்றாங்க, அவங்கள்ட்ட நீங்க பொய்ய சொல்லிடுறீங்க. அப்போ உங்களை வளர்க்குறவன் அத்தனை பேத்துக்கிட்டையும் நீங்க என்ன பண்றீங்க? ஏமாத்த ட்ரை பண்றீங்க, இல்லைன்னா மிகப்படுத்த ட்ரை பண்றீங்க, இல்லைன்னா அவங்களை தக்க வச்சுக்க ட்ரை பண்றீங்க. அதே நீங்க வளர்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப நம்மளே நம்ம ஏமாத்திக்கிட்டோம்னா தோத்து போயிடுவோம் அப்படிங்கறத உணர்வீங்கல்ல. அப்ப என்னைக்கெல்லாம் உங்களை நீங்களே வளர்த்துக்கணும்னு நீங்க தயாராகும் போது, அப்ப என்னையே நான் கொண்டு போனா, என்னையே நான் அழிச்சுக்கோனான்னு உங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி வரும்ல. அந்த குற்ற உணர்ச்சி வராம இருக்கிறதுக்கு காரணம், நம்ம பேக்ரவுண்ட்ல நம்ம சகோதரன் இருக்கிறான், நம்ம சகோதரி இருக்கிறா, நம்ம அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த திமிர்ல, அந்த அலட்சியத்துல நீங்க விட்டுறீங்க. அப்போ ஒரு ஞானிக்கு, ஒரு குருவுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து பிசிக்கலா வரமாட்டேன், நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், நீ உன்னையே நீ வளர்த்துக்கணும். உன்னை வளர விட மாட்டாங்க, உன்னையே நீ வளர்க்கணும், நீயே நடக்கணும், நீயே பயணிக்கணும், நீயே பார்க்கணும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்குள்ள சுத்தி இருக்கிற யாருமே எனக்கான சூழலை உருவாக்கி கொடுக்க முடியாது. எனக்கான ஒரு தியானம் பண்ற இடத்த யாராவது இங்க இருக்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒருத்தர், இப்ப குரு சேவைங்கிறது என்ன தெரியுமா? நான் எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும்னு இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுங்க. இதுதான் குரு சேவை. கண்டுபிடிக்க முடியுமா? முடியல இல்ல. அப்ப யாரு இதை வளர்ப்பா? இப்ப எனக்கு இங்க தியானம் பண்ணணும், எங்க உட்கார்றது? சொல்லுங்க, எங்க உட்காரலாம்? அப்ப என்ன நான் வளர்க்கறதுனாலதான் எங்க உட்காரணும்னு எனக்கு தெரியும். அப்ப ஒவ்வொரு நிமிடமும் என்ன நான் தான் வளர்க்கணும், என்ன நான் தான் வளர்க்கிறேன். அதனாலதான் இந்த பயணத்துல சேதாரம் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, உங்களை நீங்க வளர்க்கறது இல்லை, யாரோ வளர்ப்பாங்க. இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ள உங்களை வளர்த்தவங்க அத்தனை பேத்துக்குள்ளயும் ஒரு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. அப்புறம் உங்க வாழ்க்கையில இப்ப யார் மேல நம்பிக்கை வந்துருச்சு? சிவன், பெருமாள், வள்ளலார், திருவண்ணாமலையில இருக்க அண்ணாமலையார், குரு. இப்ப குருவெல்லாம் உங்களுக்கு வளர்க்கணும், உங்களை ஆளாக்கணும்னு நீங்க இப்ப குரு வளர்த்து விடு, கடவுள் வளர்த்து விடுன்னு நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. ஆனா குருவும் கடவுள் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பிசிக்கலா உன்னை நீ வளர்த்துக்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜிய வெளியில இருந்து தான் கொடுப்பேன், நான் உன்னை வளர்க்க முடியாது. நான் உன்னை பார்ப்பேன், அந்த பார்வையில உனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், அந்த எனர்ஜியில நீ வள, நீ உன்னை உருவாக்குக்க, நீயே தியானம் பண்ணு, நீ வா. உன் தியானத்தை
நான் பண்ணுவேன். ஆனா அதுக்கு முதல் ப்ரியாரிட்டி எது இருக்குன்னா, அதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல, நீ உட்காரணும்ல, அதை நீ உணரணும்ல. இதுதான் விஷயம். அப்ப நமக்குள்ள ஒரு தியானம் கிடைக்குது, அந்த தியானத்தை பண்றோம். ஆனா அங்க ஒரு பெரிய மாற்றத்தை குரு பண்றாரு. ஆனா அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை வளர்ப்பதற்கு மிக முக்கியமான பணி எதுன்னா, நீ உணர்ந்து இப்படி ஒரு தியானங்கிறத உணர்ந்து அந்த தியானத்தை கவனிச்சுட்டு உட்காருங்கிறது தான். அப்ப தியானத்தை வளர்க்கறதுக்கு குரு வருவாரு. அதுக்கு முழுமையான வளர்க்கக்கூடியவர் யாருன்னா நீங்க தான். அப்ப வாழ்க்கைக்குள்ள நீங்க ஏமாந்து போனது எங்க ஏமாந்து போனீங்கன்னா, பிறரை நம்புறது, பிற கடவுள்களையும் நம்புறது, பிற குருக்களையும் நம்புறது, உங்களை நீங்க நம்புறதே கிடையாது. உங்களுக்கு நீங்க வேலையே கொடுக்கறது கிடையாது. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, பிசிக்கலா கை காலை வச்சுக்கிட்டு நீங்க செய்றீங்கல்ல வேலை, இதுதான் வேலைன்னு நினைச்சுக்கிறீங்க. நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், வேலை செய்யலைன்னு நினைக்கலாம். இது இல்லை. நானும் தான் வேலை செய்கிறேன், நீங்களும் தான் வேலை செய்கிறீங்க. அப்போ நான் என்னுடைய வேலை எப்படின்னா, தவறு நடந்துடாம ஒரு வேலை செய்கிறேன். எப்படி வேணாலும் நடக்கட்டும் நம்பிக்கையில் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, நான் நம்பிக்கையில் வேலை செய்யலையே. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையில் வேலை செஞ்சால் தோத்துருவாங்க, தப்பு நடக்குங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு தனி நபர்கள்ட்டையும் நீங்கள் உங்கள் இதயத்தில் கையை வச்சு பார்த்தா, நான் செய்யறது கரெக்டுன்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அடுத்த வினாடியே அது உணர்த்தப்பட்டு அங்கே நாமே என்ன பண்ணுறோம், அந்த தவறை சரி செய்கிறோம். அப்போ ஒவ்வொரு பயணத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன குட்டி குட்டி தவறு நடக்கிறத அதை அந்த ஸ்பாட்லேயே சரி செய்கிறோம். அதை கருமாவாக மாற விட மாட்டோம், அதை உள்வினையாக மாற விட மாட்டோம், அதை அடுத்த பிறப்புக்கு டெவலப் பண்ண விட மாட்டோம். ஒரு ஒட்டடை சின்ன ஒட்டடை ஃபார்ம் பண்ணும் போதே அதை சுத்தம் பண்ணி தூக்கி போட்டுறோம். அப்போ ஒரு சின்ன அழுக்கு உள்ள வரும்போதே அந்த அழுக்கு அள்ளி வெளியில் ஏறிடும். அப்போ மனதுக்குள்ள சின்னதா எண்ணங்களா, அலைவரிசையா, ஆசையா, மாயையா உள்ள அப்படி ஊடுருவும் போது அதை அங்கேயே அப்படி தொடச்சு ஒரு சின்ன ஒரு கோலமாவை அள்ளி அங்கிட்டு போடுற மாதிரி அள்ளி இப்படி வீசியா. ஆனா நம்மளால செய்ய முடியல. இப்ப நீங்க சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு யார்த்தையே வர்றீங்க, ஒரு காலில் முள்ளு குத்திருச்சு, அது செப்டிக் ஆயிடுச்சு, அதை தூக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளை தேடுறீங்க. அப்போ ஒரு ஞானி சொல்றான், உலகத்துல அதை அறுக்கிறதுக்கு ஒருத்தன் இல்லைன்னா காலை எடுத்துருவியா, இல்லை நீ அதோடய சுத்துவியா? அப்போ அதுக்கு ஆப்ஷன் என்னங்கிறான். உனக்கு செப்டிக் ஆயிடுச்சு காலு, அதுக்கான ஆப்ஷன் ஒருத்தன் இல்லை. அப்போ நீ அதுக்கு ஆப்ஷன் என்ன பண்ணுவ? வேற எவனுமே இல்லை, நீ ஒரே ஆள் தான் இருக்கிற. நீ என்ன பண்ணுவ? நீ நடக்கணும்ல, நீ வாழணும்ல, அதை நீயே சரி செய்வல்ல. சரி செய்ய மாட்டியா? அப்போ வாழ்க்கையில எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த செல்ஃப் நம்ம வேற மாதிரி மாறினாதான் லைஃப்ல நல்லா இருக்கும். அப்ப வாழ்க்கையில இதுக்கு தான் ஒருத்தனுக்கு தனிமை வேணும்னு சொல்றது.